இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள நுழையும் போதே ராகி ரொட்டியும் அதுக்கு காரசாரமாக தேங்காய் சட்னியும் சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசை வந்துருச்சு. சரி செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு 2 கப்பு போல் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கழுவி வச்சுக்கிற முருங்கைக்கீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெதுன்னு தண்ணி சூடு பண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த வெதுப்பான தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் ராகி அந்த அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு தளர பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா வேகும். இந்த மாதிரி பாலித்தீன் ஷீட் அல்லது வாழை இலை இதில் வந்து நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. சூடாக தோசைக்கல்லில் வச்சுட்டு ஒரு 2 செகண்டு கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு கம்பல்சரி ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ஏன்னா ராகி மாவும் முருங்கை இலையும் உங்களுக்கு வேகலைன்னா பேதி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதுக்கு வந்து சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, தேவையான அளவு தண்ணி. இதை வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி கெட்டி சட்னி தான் உங்களுக்கு அந்த அடைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி ரொட்டியை வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.